ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் தெலுங்கானாவில் இருக்கிற போச்சம்பள்ளிங்கிற ஊருக்கு போக போகிறோம். எங்களோட க்ளோஸ் ஃபேமிலி ஃப்ரெண்டோட பையனுக்கு ஹைதராபாத்தில் கல்யாணம் நடந்தது. லியோனி ரெசார்ட்ஸ் அப்படிங்கிற பியூட்டிஃபுல் பிளேஸில். பிரைடிஸ் ஃப்ரம் ராஜஸ்தான், அதனால் பராத்தெல்லாம் இருந்தது. ஆட்டம் பாட்டம்னு பயங்கர ஜாலியாக இருந்தது. செமையாக என்ஜாய் பண்ணோம். 2 குடும்பத்தோட சம்பிரதாயப்படியும் கல்யாணம் நடந்தது. கல்யாணம் நல்லபடியாக முடிஞ்சுது. அங்கேருந்தே கிளம்பி காரில் போச்சம்பள்ளிக்கு போயிட்டோம். போகிற வழியெல்லாம் 6 லேன் எக்ஸ்பிரஸ் வே சூப்பராக இருந்தது. என்னோட இன்லாஸ் முன்னாடி ஹைதராபாத்தில் தான் ரொம்ப வருஷம் இருந்தாங்க. அப்போல்லாம் வருஷம் ஹைதராபாத்துக்கு போவோம். இப்போ அவங்க கும்பகோணம் போய் செட்டில் ஆகிட்டதுனால ஒரு 10 வருஷமாக ஹைதராபாத் வரது நின்று போயிடுது. ரைட்டில் பாருங்கள், ராமோஜி ஃபிலிம் சிட்டியை கிராஸ் பண்ணுறோம். ஹைதராபாத் போனால் கட்டாயம் பார்க்க வேண்டிய இடத்துல இதுவும் ஒன்று. ராமோஜி ஃபிலிம் சிட்டி தாண்டி ஒரு 10 கிலோமீட்டர் தூரத்தில் லெஃப்டில் திரும்பினா போச்சம்பள்ளி போகிற ரோடு வரும். என்னோட இன்லாஸ்லாம் கட்கேசர்னு ஒரு இடத்துல இருந்தாங்க. அங்கேருந்து போச்சம்பள்ளி 30 கிலோமீட்டர் தான். கச்சா ரோடாக இருக்கும். இப்போ இந்த ரோடெல்லாம் பார்த்தா கொஞ்சம் கூட அடையாளமே தெரியல. இந்த ஊருக்கு பூதம் போச்சம்பள்ளின்னு பேர். இது இந்தியாவோட டாப் 3 பெஸ்ட் டூரிஸ்ட் வில்லேஜில் ஒன்று அப்படின்னாங்க. ஆனால் அந்த ஊரை பார்த்தா வில்லேஜ் மாதிரியே இல்லை, பெரிய டவுன் மாதிரி தான் இருந்தது. கட்கேசர்லேருந்து நிறையா தடவை இந்த ஊருக்கு வந்திருக்கிறதுனால இங்கே நிறையா வீவர்ஸ் எனக்கு தெரியும். அப்படி எனக்கு நல்லா தெரிஞ்ச ராஜராஜேஸ்வரி ஹேண்ட்லூம்ஸ் அப்படிங்கிற ஒரு வீவரோட கடைக்கு தான் இப்போ நம்ம போக போகிறோம். ஏதோ இந்த பில்டிங் பாருங்கள். இந்த ஊர் கவர்மெண்ட் இங்கே இருக்கிற வீவர்ஸ் எல்லாம் ஒரே இடத்துல தங்களோட பொருட்களை டிஸ்பிளே பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பில்டிங்கை கட்டி கொடுத்துருக்காங்க. வீவர்ஸ்டேருந்து டைரெக்டாக வாங்கணும் அப்படின்னு எண்ணத்தோடு வரவங்களுக்கு இந்த இடம் ரொம்ப வசதியாக இருக்குது. நிறைய கடைகள் இருக்குது. எல்லா கடைகள்லையும் காட்டன், சில்க் காட்டன் அப்படின்னு எல்லா விதமான வெரைட்டியும் கிடைக்கிறது. எல்லா கடைகள்லையும் விலை கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்குது. பல்காக வாங்கினா நல்லா குறைக்கிறாங்க, 1-2 வாங்கினா அவ்வளோவா குறைக்கிறது இல்லை. எனிவே உங்களோட பார்கெனிங் ஸ்கில்ஸை பொறுத்தது நீங்கள் என்ன விலை கொடுத்து வாங்குறீங்க அப்படிங்கிறது. எனக்கு இந்த காம்ப்ளெக்ஸில் ரொம்ப பிடிச்சது என்னென்னா, யாரும் நம்மளை ஃபோர்ஸ் பண்ணலை எங்கள் கடைக்கு வாங்க அப்படின்ட்டு. நம்மளை ஃப்ரீயாக விடுறாங்க. அதனால் நம்ம எல்லா கடையும் ஒரு தடவை பார்த்துட்டு கடைசியில் நம்மளுக்கு எந்த கடையில் வேணுமோ அந்த கடையில் வாங்கிக்கிற மாதிரி ஒரு ஃப்ரீடம் இருக்குது. இங்கே போச்சம்பள்ளியில் தயாராகிற புடவைகள் இக்கட் அப்படிங்கிற ஒரு வகையை சேர்ந்தது. இக்கட்ங்கிறது டை அண்ட் டை மெத்தடில் உருவாகிற ஒரு டிசைன். இது சில்க் காட்டன், டசர் இப்படி எல்லா மெட்டீரியல்லையும் இந்த இக்கட் டிசைன் பண்ணலாம். இந்த இக்கட்ங்கிறது இந்த ஊரை தவிர ஒரிசா, குஜராத் மாநிலங்கள்லாமும் இருக்குது. குஜராத்தில் இதுக்கு பேர் பட்டோலா சாரீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு காலத்தில் தனி கிராமமாக இருந்த போச்சம்பள்ளி இப்போது 80 நெசவாளர்கள் கிராமங்கள் இணைந்த ஒரு பெரிய நகரமாக மாறி இருக்கு. கிட்டத்தட்ட 10,000க்கும் மேலான குடும்பங்கள் இப்போ இந்த நெசவு தொழிலில் இருக்காங்க. இந்த அற்புதமான நெசவுக்களை அழிந்து விடாமல் இருக்கிறதுக்காக சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் ரெண்டும் சேர்ந்து என்னெல்லாம் ஹெல்ப் பண்ண முடியுமோ அவ்வளவு ஹெல்ப்பும் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த கடையெல்லாம் பார்த்துட்டு வரேன். ஒவ்வொரு கடையிலையும் இவ்வளவு அழகழகான டிசைன்ஸ், எதை பார்த்தாலும் வாங்கணும் போல் ஆசையாக இருந்தது. அதுவும் என்ன மாதிரி ஒரு சாரீ லவருக்கு இந்த இடமெல்லாம் சொர்க்கம் மாதிரி. பார்க்குற உங்களுக்கும் உடனே இந்த ஊருக்கு போகணும் போல் இருக்கும்னு நினைக்கிறேன். இதோ ஃபுல்லாக எல்லா கடைகளையும் ஒரு சுற்றிட்டு வந்துட்டோம். நம்ம இப்போ இந்த கடைக்கு தான் போக போகிறோம், ராஜராஜேஸ்வரி ஹேண்ட்லூம்ஸ். முன்னாடிலாம் கட்கேசர்லேருந்து வரும்போது இவங்க கடையில் தான் வாங்குவேன். அதனால் இவங்களுக்கு ஃபோன் பண்ணிட்டு தான் இன்றைக்கி இங்கே வந்திருக்கேன். எல்லா விதமான ஃபேப்ரிக்ஸும் இங்கே வச்சுருக்காங்க. இதை பாருங்கள், இந்த சைட் இருக்கிறது முழுக்க காட்டன், பெட்ஷீட்ஸு, தலகாணி உரை, டவல், ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ். 10-15 வருஷத்துக்கு முன்னாடி இவங்ககிட்ட இருந்து வாங்கிட்டு போன பெட்ஷீட்ஸ், தலகாணி உரையெல்லாம் இன்னும் ரொம்ப நல்லா இருக்குது. கொஞ்சம் கூட கிழியலை, கலர் போகலை. வாங்க நம்ம பட்டு சாரீஸ் பக்கம் போகலாம். இப்போது இந்த இக்கட் சாரீஸ்லேயே எக்கச்சக்கமான வெரைட்டி இருக்குங்க. சிங்கிள் இக்கட், டபுள் இக்கட், ஜரிகை இல்லாமல், ஜரிகையோட, பார்டர் இல்லாமல், பார்டரோட, டிஷ்யூ பார்டர், காஞ்சிபுரம் பார்டர்னு ஏராளமான வெரைட்டிஸ் இருக்குது. இந்த கடையில் இருக்கிற பொண்ணு எல்லா வெரைட்டிலையும் நான் கேட்குற புடவையெல்லாம் பொறுமையாக எடுத்து போட்டால். இந்த புடவையெல்லாம் பாருங்கள், டபுள் இக்கட் சாரீஸ், கெட்டி ஜரிகை பார்டரோட. டபுள் இக்கட் சாரியில் டிசைன்ஸ்லாம் ரொம்ப இன்ட்ரிகேட்டாக இருக்குங்கிறதுனால அது கொஞ்சம் விலை ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே டபுள் இக்கட் சாரீ தான். சிங்கிள் இக்கட் சாரீஸ்னால் கொஞ்சம் லைட் வெயிட்டாக இருக்கும், டிசைன்ஸும் அவ்வளவு இன்ட்ரிகேட்டாக இருக்காது. அதனால் அது விலையும் குறைச்சல். இந்த புடவையெல்லாம் பாருங்களேன், எவ்வளவு கலர், எவ்வளவு டிசைன், எவ்வளவு அழகாக இருக்குது இல்லையா. இப்போ நம்ம பார்க்குற புடவையெல்லாம் சிங்கிள் இக்கட் சாரீ, கொஞ்சம் லைட் வெயிட்டாக இருக்கும். ஆனால் நல்ல பியோர் பட்டு தான் எல்லாமே. நல்லா ஹேண்ட் வாஷ் பண்ணி கட்டிக்கலாம். உடம்புக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கும், வீணாகவே போகாது. எத்தனை அழகழகான கலர் காம்பினேஷன்ஸ் பாருங்களேன். அந்த காலத்துலலாம் இது மாதிரி சிங்கிள் இக்கட் சாரீஸ் தான் எல்லாரும் வாங்குவாங்க. டபுள் இக்கட் சாரீஸ் அவ்வளோவா விற்பனை ஆகாது, விலை ஜாஸ்திங்கிறதுனால. இப்படி இந்த கடையில் இருக்கிற எல்லா புடவைகளையும் அலசி பார்த்துட்டு இதோ இந்த புடவையெல்லாம் தான் நான் வாங்கியிருக்கேன். நான் வாங்கினது எல்லாமே டபுள் இக்கட் சாரீஸ் தான். ஒரே ஒரு சில்க் காட்டன் சாரியும் வாங்கினேன்.
இங்கே பர்ச்சேஸை முடித்த உடனே இவங்க கிட்ட ரெக்வெஸ்ட் பண்ணிட்டேன், இந்த மாதிரி எனக்கு புடவை நெய்கிற இடத்த பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு. அவங்களே ஒரு ஆள் அனுப்பிச்சு என்னை பக்கத்தில் இருக்கிற ஒரு தறிக்கு கூட்டிகிட்டு போனாங்க. இந்த ஒரு வில்லேஜ்னே சொல்ல முடியாதுங்க, அவ்வளவு நீட்டாக க்ளீனாக புத்தம் புதுசாக இருந்தது. 15 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பார்த்த வில்லேஜா இதுன்னு எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஏதோ இந்த தறி இருக்கிற இடத்துக்கு நம்ம இப்போ வந்துட்டோம். இந்த இடத்துல 7 தறி இருக்குது. ஒரே சமயத்தில் 7 புடவைகள் நெய்யலாம். இந்த தறியெல்லாம் எனக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. நிலத்தில் குழி பண்ணி அதில் காலை தொங்க போட்டு மேலே உட்காந்துக்கிறாங்க. நிலத்துலையே டைரெக்டாக இந்த தறியெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. நான் காஞ்சிபுரம் ஆரணிலெலாம் தறி பார்த்துருக்கேன். அவங்க மேலே ஸ்டூலில் உட்காந்து தான் பண்ணுவாங்க. இவங்க எந்த காரணத்துக்காக இப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. இவங்க புடவை நெய்யறதை பாருங்கள், அவ்வளவு பியூட்டிஃபுல் டிசைன். இப்போ நம்ம அந்த இக்கட் வீவிங் பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் வார்ப்னா என்ன, வெஃப்ட்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். வார்ப்புங்கிறது புடவையோட நீளம், வெஃப்ட்டுங்கிறது புடவையோட அகலம். இந்த இக்கட்ங்கிறது வந்து டை அண்ட் டை டெக்னிக்கில் உருவாகிற ஒரு டிசைன். என்ன மாதிரி டிசைன் வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி டை அண்ட் டை மெத்தடில் அங்கங்கே நூலில் கட்டி அந்த டிசைனை ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் சாயம் தோப்பாங்க. சாயம் தோச்சதுக்கு அப்புறம் தான் இந்த வார்ப்பில் அதை ஏற்றுவாங்க. வார்ப்பில் மட்டும் இந்த மாதிரி டிசைன் இருந்து வெஃப்ட் வந்து பிளெயின் துணியாக இருந்தால் அது வந்து சிங்கிள் இக்கட்டு. வார்ப்லையும் டிசைன் டை அண்ட் டை பண்ணிவிட்டு வெஃப்ட்லேயும் டிசைன் டை அண்ட் டை பண்ணாங்கன்னா அது வந்து டபுள் இக்கட். உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இவங்க நெய்துக்கிட்டு இருக்கிறது எல்லாமே வந்து டபுள் இக்கட் தான் பண்ணிகிட்ருக்காங்க. பாருங்கள் எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க ஒரு சாரீ நெய்யறதுக்கு. இந்த டிசைன்ஸ் எல்லாமே வந்து முக்கால்வாசி கிராஃபிக்கல் டிசைனாக தான் இருக்கும். பாருங்கள், ஒன்றொன்றும் யார் நெய்யறாங்களோ அவங்க பார்த்து பார்த்து செஞ்சால் தான் அது பர்ஃபெக்டாக வரும். ஒரு சாதாரண டிசைன் டபுள் இக்கட் சாரியை ஒருத்தர் நெய்யறதுக்கு குறைஞ்சபட்சம் 10 நாளாவது ஆகுமா. ரொம்ப இன்ட்ரிகேட் டிசைனாக இருந்தால் 1 மாதம் 2 மாதம்லாம் கூட ஆகும் போல இருக்குது. அந்த டிசைனோட இன்ட்ரிகசியை பொறுத்து தான் அந்த புடவையோட விலையும் கூடும் குறையும். இந்த புடவையில் பாருங்கள் 2-3 கலர் இருக்குது. ஒரு கட்டத்துக்குள்ளே ஒரு பொடி பொடி டிசைன். இதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக செய்ய வேண்டிய ஒரு டிசைன். நிறையா நாளாகும்னு நினைக்கிறேன் இதெல்லாம் முடிக்கிறதுக்கு. இன்றைக்கி நாங்கள் போன போது இங்கே 5 பேர் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. ஒவ்வொருத்தர் நெஞ்சிட்டு இருந்த புடவையும் அத்தனை அழகு. ஒவ்வொரு டிசைனும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக எக்ஸ்க்ளூசிவாக இருந்தது. அதோ அந்த கார்னரில் ஒருத்தர் நெஞ்சிட்ருக்காரு, அதையும் போய் பார்க்கலாம். பியூட்டிஃபுல் காம்பினேஷன் இது. ஒயிட், ரெட் அண்ட் பிளாக் எவர் கிரீன் காம்பினேஷன். இது பிடிக்காதுன்னு சொல்கிறவங்களே இருக்க மாட்டாங்க. இந்த புடவை எல்லாத்துலேயுமே என்னென்னா வார்ப்பும் டை அண்ட் டை பண்ணி அதுக்கு உண்டான டிசைனோட வருது. வெஃப்ட், தட் இஸ் லெஃப்ட் டு ரைட், அதுவும் வந்து தனித்தனி டிசைன்ஸ், அதுவும் தனியாக டை பண்ணி வருது. இது ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று அழகாக செட் ஆகி அந்த ஆர்டிஸ்ட் என்ன டிசைன் மனசில் நினச்சிருக்காரோ அதை அழகாக அப்படியே புடவையில் கொண்டு வருது. இந்த வீவர்ஸ் கையில் தான் இருக்குது. நான் ஒருத்தி இவங்களெல்லாம் இப்படி மாஞ்சு வீடியோ எடுக்கிறேனே, ஆனால் அவங்க கவனமெல்லாம் கொஞ்சம் கூட செதறாமல் கருமமே கண்ணாயினார்னு தங்களோட வேலையில் அவ்வளோ ஃபோக்கஸ்டாக இருந்தாங்க. நான் அவங்க எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பினேன். எங்களை இங்கே அழைச்சிட்டு வந்த இந்த பையனும் ரொம்ப பொறுப்பாக எங்களுக்கு திரும்பி போகிறதுக்கு வழி சொல்லி கொடுத்துட்டு அப்புறம்தான் அவன் கடைக்கு போனான். நாங்களும் அந்த கார்லேயே இந்த கிராமத்தை ஒரு சின்ன ரவுண்ட் அடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பினோம். எனக்கு சின்ன வயசுலேருந்தே இந்த ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் இதிலெல்லாம் பயங்கர இன்ட்ரெஸ்ட்டு. இன்ஃபேக்ட் எனக்கு ஒரு ஃபேஷன் டிசைனராகவோ இல்லைனா இன்டீரியர் டிசைனராகவோ ஆகணுங்கிறது ரொம்ப நாள் ட்ரீம். அந்த ட்ரீம் இன்னும் என் அடிமனசில் இருந்துட்டு தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ இந்த வீவிங்கை பார்த்த விட்டு நம்ம ஏதாவது டிசைன் சொல்லி இவங்க கிட்டக்க எக்ஸ்க்ளூசிவாக ஏதாவது சாரீ பண்ணிட்டா எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஆசை கொஞ்சம் வந்தது. பார்க்கலாம், கடவுள் மனசு வச்சா என்ன வேணாலும் நடக்கலாம் இல்லையா. கட்கேசர்லேருந்து போச்சம்பள்ளிக்கு வரும்போது இந்த ஊர் மெயின் ரோடில் இருக்கிற மார்கண்டேஸ்வரர் அப்படிங்கிற சிவன் கோவிலுக்கு போகிறது வழக்கம். இவ்வளவு தூரம் வந்திருக்கோமே, அந்த கோவில் திறந்திருந்தா போய் பார்த்துட்டு வரலாமே அப்படின்னு திருப்பி கடத்தெருவுக்கு போனோம். ஆனால் கோவில் மூடி இருந்தது. காலையில் 11 மணிக்கே கோயில் மூடிடுவாங்களாம். போக முடியாதது கொஞ்சம் வருத்தமாக தான் இருந்தது. அதனால நேராக நாங்கள் ஹைதராபாத்துக்கு கிளம்பிட்டோம். போகிற வழியிலலாம் கடைகள்லாம் பார்த்துட்டே போனோம். நிறையா கடைகள் இந்த மாதிரி தனியாகவும் வச்சுருக்காங்க. இதோ இந்த பகவதி ஹேண்ட்லூம் சாரீஸில் கூட நான் நிறையா தடவை வாங்கியிருக்கேன். ரொம்ப நல்லா தான் இருக்கும். போச்சம்பள்ளி நல்லா இவ்வளவு டெவலப் ஆகிருக்கிறத பார்த்து சந்தோஷமாக தான் இருந்தது. ஆனால் முன்னாடி இருந்த அந்த கிராமத்தோட அழகு கொஞ்சம் குறைஞ்சிடுதே அப்படிங்கிற ஒரு ஏமாற்றமும் இருந்தது. இப்போ நாங்கள் நேராக ஹைதராபாத்துக்கு போக போகிறோம். நாளைக்கு வந்து ராமோஜி ஃபிலிம் சிட்டி பார்த்துட்டு சிலுக்கூர் பாலாஜி கோவில், ஸ்டாச்சு ஆஃப் ஈக்வாலிட்டி, ராமானுஜரோட திருவுருவச் சிலை இதெல்லாம் பார்க்க போகிறோம். ஹைதராபாத்தில் எங்களை எல்லா இடத்துக்கும் பொறுப்பாக அழைச்சின்னு போன டிரைவர் இவர் தான். அடுத்த வீடியோவில் உங்களை ஹைதராபாத்தில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்வது உமா வெங்கட். பாய்.